டிஎம்கே தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். இந்த தடவை ஒரு 131 தொகுதியிலிருந்து 32 தொகுதியில் திமுக தனியா ஜெயிப்பாங்க, வின்னிங். மற்றதெல்லாம் வந்து அலையன்ஸ். இந்த இதுல வந்து காங்கிரஸ் வந்து நாட் டூயிங் வெல். அவங்க பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சரியில்லை. போன தடவை இந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் இல்லை, இந்த 28 தொகுதியிலையும் ஸ்ட்ரைக்கிங் ரேட் இல்லை. விசிகே வந்து ஓரளவுக்கு பண்றாங்க, ஒரு 60% ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருக்கும். ஆனா 10 சீட்ல நல்ல ஸ்ட்ரைக்கிங் ரேட்னு சொன்னீங்கன்னா டிஎம்டிகே தான் 7 தொகுதியில வின் பண்றாங்க அவங்க 10ல. சிபிஐ வந்து 2 இடம், சிபிஎம் வந்து 3 இடம், இவ்வளவுதான். அதனாலதான் இந்த சீட் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. நம்ம ஃபைனல் ஒப்பீனியன் போல நம்ம வந்து 178 கொடுத்தோம், 9 சீட் குறைஞ்சிருச்சு. 9 சீட் குறைஞ்சிருச்சு. 45.4 கொடுத்தோம், 43.1 வந்துருச்சு. இது என்னன்னா இந்த பர்சன்டேஜ் எல்லாம் நார்த்ல வந்து விசிகே பர்சன்டேஜ் எல்லாம் குறையுது, விசிகே பர்சன்டேஜ் குறையுது, காங்கிரஸ் பர்சன்டேஜ் குறையுது. இதெல்லாம் எஃபெக்ட் ஆகுது. அதனாலதான் இந்த 2% காமிக்குது. நம்ம பார்த்ததுல வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ் எல்லாரும் சொல்ற மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இல்ல, இல்லைன்னா இவ்வளவு டிஃபரன்ஸ் வராது.